500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு மாநகராட்சிகளுக்கு வரி செலுத்துவதற்கான காலக்கெடு இன்றோடு நிறைவடைகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜும் நெல்லையிலிருந்து செய்தியாளர் நாகராஜனும் தர இருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசலாம். நாகராஜ், பொதுமக்கள் வரி செலுத்த பழைய நோட்டுகள் பெறப்படும் என்ற அறிவிப்பு எப்போது வெளியானது, அது பற்றிய சொல்லுங்கள். கார்த்திகேயன், அதாவது நெல்லை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 4 மண்டலங்களிலும் இந்த சிறப்பு, அதாவது இந்த சேவை மையங்கள் மூலமாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி குடிநீர் மற்றும் சொத்து வரி மற்றும் தொழில் வரி, பாதாள சாக்கடை வரி மற்றும் கடை வாடகை, அதாவது குத்தகையாக இருந்தாலும் முழுவதுமாக கட்டிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு கடந்த 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 10 முதல் தற்பொழுது இந்த 24ஆம் தேதி வரை இந்த 14 நாட்களில் மட்டும் இதன் மூலமாக வரி, அதாவது மக்கள் செலுத்திய வரி பணம் என்று பார்க்கும்பொழுது 5,81,00,000 ரூபாய் வரைக்கும் நேற்று இரவு வரை வசூலாகியுள்ளது. அதாவது நேற்று மற்றும் காலை 9 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை இந்த சேவை மையங்கள் செயல்பட்டன. இதன் மூலமாக பெறப்பட்ட தொகை என்பது நேற்று மட்டும் 72,30,000 பெறப்பட்டுள்ளது. எனவே இதன் வகையாக பார்க்கும் பொழுது இதுவரை 5,81,00,000 என்பது ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையில் 1/3 பங்கு வரைக்கும் தற்பொழுது வசூலாகியுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று இரவு 10 மணி வரை இருப்பதால் இன்றும் அதிகபட்சமாக இந்த பணம் என்பது வசூலிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதற்காக மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களிலும் 8 இடங்களில் இந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்படுகிறது. நிலுவைத் தொகைகளை மக்கள் உடனடியாக, அதாவது வீட்டு வரி, சொத்து வரி கட்டலாம் என்ற அறிவிப்பும் ஒவ்வொரு இடங்களிலும் வாகனங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகேயன். நாகராஜன், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரை எவ்வளவு வரி வசூல் செய்யப்பட்டிருக்கு? எத்தனை மையங்கள் மூலமா இந்த வரி வசூல் செய்யப்பட்டது? வேதவழி, கடந்த 11ஆம் தேதி முதல் இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி வரி செலுத்தலாம் என்ற அறிவிப்பு வெளியானது. சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 மண்டலங்கள் இருக்கு. அந்த 4 மண்டலங்கள் அலுவலகங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 5 நடமாடும் வரி வசூல் முகாம்கள், சிறப்பு வரி வசூல் முகாம்கள் 3 என மொத்தமாக 12 இடங்களில் இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை கொண்டு வரி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது பொதுமக்கள் மத்தியில் உண்மையிலேயே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி பழைய ரூபாய் நோட்டுகள் 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து அந்த பணத்தை மாற்றுவதற்கு பொதுமக்கள் வங்கிகளில் நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருந்த விஷயங்கள் கடந்த பல நாட்களாக இருந்தது. இதனிடையே இது போன்ற ஒரு வசதி பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது குறித்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வரி செலுத்த வந்த கோவிந்தராஜ் என்பவர் நம்மளோட பேசுவோம். கோவிந்தராஜ், நீங்க சொல்லுங்க, இது போன்ற ஒரு வசதியை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் சொத்து வரி, தண்ணி வரி கட்ட வந்திருக்கேன். கட்டிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதனால பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா மறுபடியும் மக்கள் பாமர எல்லாமே யூஸ்ஃபுல்லா கட்டிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. அதாவது இவர் கூறுவது போல தற்போது கால அவகாசம் இன்றோடு முடிவடையும் நிலையில இதை நீட்டித்து கொடுத்தால் நிச்சயமாக வரி கூடுதலாக வசூலாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குடிநீர் வரி, சொத்து வரி என மொத்தமாக 20 கோடி ரூபாய் அளவிற்கு வரி நிலுவையில் இருந்தது. தற்போது கடந்த 11ஆம் தேதி முதல் இன்று வரைக்கும் பழைய ரூபாய் நோட்டுகளை கொண்டு பொதுமக்கள் வரி செலுத்தியதன் வாயிலாக இதுவரைக்கும் 8,42,00,000 ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வேதவழி. மோகன்ராஜ் இணைப்பை நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகராஜன், சில மாநகராட்சிகளில் பழைய ரூபாய் நோட்டுகளை செலுத்தலாம் வரியை செலுத்துவதற்காக சொன்ன அடிப்படையில் நிறைய வசூலாயிருக்கு. கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த தொகை கூட வசூலாயிருக்குன்னு சொல்லப்பட்டது. இன்று கடைசி நாள் அப்படிங்கிற அடிப்படையில் கூடுதலாக நிலுவையில் இருக்கக்கூடிய வரி வசூல் நடக்கும்னு மாநகராட்சி தரப்புல எதிர்பார்க்கறாங்களா? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? கார்த்திகேயன், உறுதியாக அவங்க நம்புறாங்க. அதாவது இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும் காலை 9 மணி முதல் நாம் பார்க்கக்கூடிய இந்த வரி வசூல் இடத்தில் பார்க்கலாம். இந்த சேவை மையத்தில் மட்டும் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வரி செலுத்துவதற்காக காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இது நாம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இதே போல இந்த நெல்லை மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் 2 இடங்களிலும், அதே போல மேலப்பாளையம் மண்டலத்திலும், பாளையங்கோட்டை மற்றும் தச்சனூர் 4 மண்டலங்களிலுமே 2 கவுண்டர்கள், அதாவது இதற்காக ஒதுக்கப்பட்டு அது மூலமாக பணம் பெறப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு பக்கம் பழைய 500 மற்றும் 1000 நோட்டுகளை மாற்றுவதற்கு
வசூலுக்கான ஒரு மிகச்சிறந்த வழியாக இதை பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாது அந்தந்த ஒவ்வொரு வருடமும் 2 முறை அவர்கள் கட்ட வேண்டியிருக்கும், இந்த பணம் கட்ட வேண்டியிருக்கும். அதனை இதன் மூலமாக, அதாவது சொத்து வரி என்பதும் அது குத்தகை வரி என்பதும் அதிக அளவில் இருக்கும். எனவே முழுவதுமாக இந்த கட்டப்படும் பொழுது இன்றைய மதிப்பில் மட்டுமே இன்று மட்டுமே ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்று வசூலாகும் என்று மாநகராட்சி கணக்காளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன்படி பார்க்கும்பொழுது சுமார் 7 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 18 கோடி நிலுவைத் தொகையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இந்த 500-1000 செல்லாத நாட்களில் இந்த வரி வசூலாக இருப்பதை தெரிவிக்கிறார்கள் கார்த்திகேயன்.